Hi students, 12th Max Chapter 7 Application of Differential Calculus Example 7.60. Find the local extrema of the function f of x equal to 4x power 6 minus 6x power 4. நம்ம கொடுத்திருக்கிற function f of x என்ன அப்படின்னா 4x power 6 minus 6x power 4. ஸோ இதை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் f dash of x கிடைக்குது. ஸோ 4 கான்ஸ்டன்ட் x பவர் 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x பவர் 5, அதாவது nx பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் இதில் 6 கான்ஸ்டன்ட் x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 4x கியூப் கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டா 6 4s are 24x பவர் 5 மைனஸ் 6 4s are 24x கியூப். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பு we have to put f dash of x equal to 0 அப்படின்னு போடுறோம். அப்போ தான் நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். ஸோ 24x பவர் 5 மைனஸ் 24x கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து எது காமனாக எடுக்கலாம் அப்படின்னா 24 எடுக்கலாம். எக்ஸ் பவர் 5 எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் கியூப் காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இதில் எல்லாமே வெளியில் வந்துருச்சுன்னா 1 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா இதர் 24x கியூப் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ 24x கியூப் 0 அப்படின்னா இன்டூ 24 அங்கே போனால் டிவைட் பை 24 ஆயிரும். அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது மூணுமே நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் இங்கே இருக்குது. இதை மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 24 கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x பவர் 4 மைனஸ் இதுலேயும் 24 கான்ஸ்டன்ட் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 4 5s are 20, ரிமைண்டர் 2, 2 5s are 10 plus 2 12, 120x பவர் 4 மைனஸ் 4 3s are 12, ரிமைண்டர் 1, 2 3s are 6 plus 1 7, 72x ஸ்கொயர். இதான் வந்து f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு 3 கிரிட்டிக்கல் நம்பர் கிடைச்சிருக்கு இல்லையா, அது ஒன்று ஒன்றா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு f டபுள் டேஷ் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ 120 இன்ட்டு மைனஸ் 1 பவர் 4 மைனஸ் 72 இன்ட்டு மைனஸ் 1 பவர் 2. ஸோ இதுவும் ஈவன் பவர் இதுவும் ஈவன் பவர்னால ரெண்டுமே இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 120 மைனஸ் 72. நம்மளுடைய ஆன்சர் வந்து 10ல் 2 போயிட்டா 8, 11 இருக்கும், 11ல் 7 போனால் 4, 48ன்னு கிடைக்குது. இது எப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 0. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா நமக்கு இங்கே ஈவன் பவர் ப்ளஸ் 1 போட்டாலும் சரி மைனஸ் 1 போட்டாலும் சரி அதே ஆன்சர் தான். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சரும் 48ன்னு வரும், விச் இஸ் கிரேட்டர் தென் 0. நமக்கு 3 கிரிட்டிக்கல் நம்பர் கிடைச்சது இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 போடுறோம். ஸோ 0 போட்டால் இங்கேயும் எக்ஸுக்கு 0 போடும், இங்கேயும் எக்ஸுக்கு 0 போடும். அப்போ டோட்டலாக ஆன்சர் என்ன வந்துடும்னா 0 வந்துடும். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆனது இஸ் கிரேட்டர் தென் 0 when x equal to 1 and x equal to minus 1. ஸோ கிரேட்டராக இருந்தால் நம்ம ஆன்சரை ஆப்போசிட்டாக எழுதுவோம். அப்போ எப்படி எழுதுறோம்னா f has local minimum at x equal to minus 1 and x equal to plus 1. இந்த ரெண்டு இடத்துலையும் நமக்கு லோக்கல் மினிமம் இருக்குது. பட் இந்த ஆன்சர் என்ன இருக்குன்னா f டபுள் டேஷ் ஆஃப் 0 0ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்ஸில் நமக்கு 0 வந்து இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அப்போ அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இப்போ பாசிட்டிவாக வந்தால் லோக்கல் மினிமம்னு சொல்லுவோம், நெகட்டிவ்னு வந்தால் லோக்கல் மேக்ஸிமம்னு சொல்லணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து 0ன்றனால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் does not gives any information.
about local extremum at x equal to 0. ஏன்னா நமக்கு 0வும் ஒரு கிரிட்டிக்கல் நம்பர், அந்த இடத்துல நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மோனோடோனோசிட்டி செக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம டேபிள் போட்டுக்குவோம். நமக்கு வந்து என்னென்ன இன்டர்வல் கிடைக்குது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம இன்டர்வல் உருவாக்குவோம். சப்போஸ் நம்ம ஒரு ரியல் லைன் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரியல் லைனில் இந்த எண்டு வந்து -∞, இந்த எண்டு வந்து +∞. நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் 0, +1 அண்ட் -1. அப்போ இங்கே என்னென்ன இன்டர்வல் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து டோட்டல் ரியல் லைன்லையும் டிஃபைன்டு தான். அப்போ -∞, -1, -1, 0, 0, 1, 1, ∞. அப்போ 4 இன்டர்வல் கிடைக்குது. இந்த இன்டர்வல் வச்சு நம்ம இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம டேபிளில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இன்டர்வல், அடுத்தது சைன் ஆஃப் f dash of x and monotonicity. ஸோ நம்மளோட இன்டர்வல்ஸ் எழுதிக்கலாம். -∞, -1, அடுத்தது -1, 0, அடுத்தது 0, 1, அடுத்தது 1, ∞. இப்போ f dash of x உடைய நேச்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ f dash of x இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு f dash of x என்ன கிடைச்சதுன்னா 24x⁵ - 24x³. 24x⁵ - 24x³. ஸோ இதில் வந்து நம்ம 24 காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x⁵ - x³ இருக்கும். ஸோ பிட்வீன் -∞ அண்ட் -1 நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா -2 எடுத்துக்கலாம். அப்போ f dash of -2 போட்டால் 24 into -2⁵ -5 வாட்டி பெருக்குனா மைனஸ் ஆயிரும். 2 5 டைம்ஸ் பெருக்குள்ள 32 வந்துடும். 2 into 2 into 2 into 2 into 2. அதே போல் அடுத்து மைனஸ் சைன் இருக்கு. இந்த இடத்துல -2 போட்டால் மைனஸை 3 வாட்டி பெருக்குனா மைனஸ் வந்துடும். 2வை 3 வாட்டி பெருக்குனா 8 வந்துடும். ஏன்னா இங்கே x³ இருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 24 into -32 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 ஆயிரும். ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் சைன் இருக்குது, வெளியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு அந்த ஆன்சர் முக்கியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வந்துடும். ஸோ நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்தது -1, 0. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து போடணும். ஸோ பிட்வீன் -1 and 0 நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம்னா -0.5 எடுத்துக்கலாம். ஸோ 0.5 1/2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 24 into -1/2⁵ -1/2⁵ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் 24 into -5 வாட்டி பெருக்குனா மைனஸ் ஆயிரும். 1 ஏன்னா 1 5 டைம்ஸ் பெருக்குனா 1, 2 5 டைம்ஸ் பெருக்குனா 32. ஸோ இங்கே வந்து மைனஸை 3 வாட்டி பெருக்குனா மைனஸ் வரும். அப்போ இந்த மைனஸோட சேரக்குள்ள ப்ளஸ் ஆயிரும். இது வந்து 8 ஆயிரும். ஏன்னா 2³ வேல்யூ 8. இப்போ இதை 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் காமனாக வந்துடும். அப்போ 24 into இதனோட எல்சிஎம் வந்து 32. இங்கே என்ன ஆயிரும் -1 + 4. -1 + 4 சேர்ந்தால் இது +3 ஆயிரும். இப்போ வெளியும் பாசிட்டிவ் உள்ளேயும் பாசிட்டிவ். அப்போ இந்த இடம் நமக்கு எப்படி கிடைக்குது பாசிட்டிவ். ஸோ இந்த ஒர்க்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் செஞ்சால் போதும். ஆன்சர் மட்டும் இங்கே எழுதுனா ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 0, 1 போடக்குள்ள என்ன பண்ணலாம் 1/2 போடலாம். ஸோ 1/2 போடக்குள்ள இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும், இந்த இடத்துல அப்படியே நெகட்டிவ் வரும். அப்போ பார்த்தா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம அப்படியே இது நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். அப்போ நெகட்டிவாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். 1, நம்ம 2 எடுத்துக்கலாம். -2க்கு பதிலாக 2 போட்டால் என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கேயும் ப்ளஸ் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ நமக்கு அந்த ஆன்சர் கடைசியாக பார்த்தா
இது பெரிய நம்பராக இருக்கும், அப்போ பாசிட்டிவ் ஆயிரும். -2க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ இப்போ இந்த டேபிள்ல இருந்து நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். இந்த டேபிள்ல இருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்போ இங்கே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறுதா, அப்போ f dash of x changes its sign from negative to positive when passing through. இன்னொரு இடத்துல எங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மாறுதுன்னா இங்கேயும் மாறுது. ஸோ எந்தெந்த பாயிண்ட்லனா -1ங்கிற பாயிண்ட் வழியா போகலையும் 1ங்கிற பாயிண்ட் வழியா போகலையும் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக மாறுது. ஸோ பாசிங் த்ரூ x ஈக்குவல் டு -1 அண்ட் x ஈக்குவல் டு 1. அப்போ ஆன்சர் என்ன எழுதிடலாம்னா, f has லோக்கல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல மினிமம்னு சொல்லுவோம். லோக்கல் மினிமம் at x equal to -1 and x equal to 1. ஸோ இப்போ அந்த லோக்கல் மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லோக்கல் மினிமம். ஸோ லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம f(x)ல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். f(x)ன்றது நம்ம கிவன் கொஷின். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 4x⁻6 - 6x⁻4. ஸோ இதில் நம்ம -1 போட்டாலும் சரி +1 போட்டாலும் சரி, ரெண்டில் எது போட்டாலும் இந்த இடத்துல பவர் 6 இருக்கனால அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் பவர் ஈவன் பவராக இருக்கனால மறுபடியும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இதுவும் இது +1 ஆயிரும், இதுவும் +1 ஆயிரும். அப்போ 4 - 6 ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா -2. ஸோ இந்த -2 தான் லோக்கல் மினிமம். +1 போட்டாலும் -2 தான் வரும், -1 போட்டாலும் -2 தான் வரும். இதுதான் லோக்கல் மினிமம். அடுத்தது இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறுது, எங்கன்னா இந்த இடத்துல. ஸோ அது எந்த பாயிண்ட்னா 0. ஸோ f'(x) changes its sign from positive to negative when passing through x equal to 0. அப்போ என்ன சொல்லிடலாம், f has local positive நெகட்டிவ்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் at x equal to 0. அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளோட f(x) என்ன அப்படின்னா 4x⁻6 - 6x⁻4. இதை காப்பி பண்ணியாச்சு. நம்ம எங்கே லோக்கல் மேக்ஸிமம் கிடைச்சுன்னா 0ல். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால், இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் டோட்டல் வேல்யூ 0 ஆயிரும், இதுலேயும் 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னன்னா 0. அப்போனா அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0. அப்போ இந்த சம்முக்கு லோக்கல் மினிமம் அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லோக்கல் மேக்ஸிமம் வந்து என்ன கிடைச்சதுன்னா 0 கிடைச்சது. லோக்கல் மினிமம் வந்து ஆல்ரெடி நமக்கு -2 கிடைச்சது. இப்போ இந்த கொஷினில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணோம். அப்படி நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணக்குள்ள நமக்கு வந்து லோக்கல் மேக்ஸிமம் கிடைச்சது, மினிமம் கிடைச்சது. எங்கன்னா -1 and +1. பட் 0ல் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதனால நம்ம எதுக்கு பாஸ் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போனோம். ஒருவேளை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லேயே நமக்கு ரெண்டும் கிடைச்சிருந்ததுன்னா அதோட நிறுத்திக்கலாம். அங்கே கிடைக்காதனால நம்ம என்ன செஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போகிறோம். அதில் மோனோடோனசிட்டி செக் பண்ணோம். அதில் பார்த்தா எந்த இன்டர்வலில் சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் -2 to பாசிட்டிவ், இங்கேயும் -1லையும் +1லையும் -2 to பாசிட்டிவ். -2 to பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து நம்ம லோக்கல் மினிமம் சொல்கிறோம். 0ல் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மாறினால அதை வந்து லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதான் இதனுடைய லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்.
Local minimum is -2 and local maximum is 0. Thank you.